வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இஸ்ரோலேருந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் சார்க்குடைய சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டோடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் கோடு 1லேருந்து 42 போஸ்ட் வந்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் ஒன்றும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுகள் வரீங்கன்னு அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கோட் 1லேருந்து 7 வரைக்குமே நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டில் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. அதே வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஃபர்தர் போஸ்ட் கோட்லேருந்து வரும் 20லேருந்து 40 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் எந்த போஸ்ட்டுன்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்ட் கோட் 1லேருந்து 20. சரிங்களா? ஸோ 1 to 20 அண்டு 40. ஸோ 40 அந்த போஸ்ட் கோல் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன், அன்ரிசர்வ்ட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூசிடி, எக்ஸ்ஆர்மி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 750. ஸோ 750 ருபீஸ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் ஆல்சோ. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிட்டீங்க, எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்பியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அந்த 750 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் கொடுத்துடுவாங்க. ஸோ யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து போஸ்ட் கோட் 21லேருந்து 39 வரைக்கும் 39 அண்டு 41 அண்டு 42 இந்த போஸ்ட் கோடில் இருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து யூனிஃபார்மாக வந்து 500 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்பியர் ஆனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ஃபுல் அமௌண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஓபிசி அண்ட் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் வந்து 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது தான். சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ணாமல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற மோடில் வந்து நீங்கள் வந்து பெண்டிங் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிட்டாலும் சரி, அவங்க வந்து இஸ்ரோ சைட்லேருந்து எந்த ஒரு பொறுப்பும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரைக்குமே வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து சர்வர் எப்போவுமே வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போதே உங்களுடைய கரண்ட் பேங்க்குடைய டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். அப்படி இன்கேஸ் நீங்கள் ஃபெயிலாக கொடுத்துட்டீங்க, அக்கௌண்ட் நம்பரு இல்லைனா சிஎன்ஆர்பி நம்பரு அப்படி இல்லைனா ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் நீங்கள் ராங்காக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அப்புறம் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் ரிஜிஸ்டர் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் ரிலேட்டட் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.